ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். இது வா தமிழாவா சீசன் 6 எபிசோட் 12 ஏப்ரல் 20 அன்று ஆரி தலைமையில் நடைபெற்ற ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற அதில் அதிகமாக யோசிப்பது, அதிகமாக பாதிக்கப்பட்டது ஆனா பெண்களா அப்படின்ற ஒரு டிபேட். அதில் நம்ம நேரலில் பேசணுடைய இரண்டாம் பாகத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறீங்க. ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட்களை லோகேஸ்வரன் மேமோட ஓ சூப்பராக பார்த்தீங்களா? அந்த மாதிரிலாம் இதை நான் ஒழுங்காக தான் எடுத்துருந்துருப்பேன். இந்த வாட்டியும் கம்முன்னு இருந்து ஃபஸ்ட்டு ஒழுங்க. அது அவன் பாடுறப்ப வரும், அவன் பாடுறப்போ தலைதான். ஓ ஓ இப்போ இந்த நிகழ்ச்சியிலேருந்து அப்படியே வெளியே போகணும்னா அதுக்கு என்ன வாட் இஸ் த ப்ரொசீஜர்னு எனக்கு சொல்லுங்க. டிக்கெட் ஒன்று எடுத்து கொடுங்க உடனே. நிகழ்ச்சி விட்டு வேலைக்கு போறீங்க. எப்படிலாம் நம்மளை மிரட்டாங்க பாருங்கப்பா. ஓகேவா? சித்தார்த்தன் ரொம்ப நாள் கழிச்சு கமெண்ட் பண்ணியிருக்காரு. லவ் போயம்ஸும் வந்திருக்காரு. அண்ட் முத்துமணி மாலை சாங் ரிக்வெஸ்டாம் லோகேஸ்வரன். ஓகேவா? என் ஹஸ்பண்ட் நார்மல் டேட்ஸ்ல வாப்பா போப்பான்னு கூப்பிடுவாரு. யாரு பேர் சொல்லு? அன்னலட்சுமியோட ஹஸ்பண்ட். அன்னலட்சுமி கோவமா இருந்தா வாடி போடி பேட் வேர்ட்ஸ் எல்லாம் வரும் சார் அப்படின்னு இருக்காங்க. நான்லாம் ரொம்ப பயங்கரமா பேட் வேர்ட்ஸ் வருமா? என் வாயை திறந்து ஒரு பேட் வேர்ட்ஸ் வந்துன்னா அது நீங்க தனியா தீசிஸே எழுதலாம். வாட் கைண்ட் ஆஃப் திஸ் கைண்ட் திங்ஸ் ஆக்சுவலி எங்க ஊர்ல எங்க அத்தைங்க எங்க அம்மாலாம் ரொம்ப சரளமா பேசுவாங்க. அது அதெல்லாம் நீங்கள் இன்னைக்கு அதை மீனிங்கை பார்த்தீங்கன்னா அடி பாவி முண்டைங்களா திரியாடி நடுவு ரோட்டில் பேசிட்டு இருந்தீங்க, தண்ணி பிடிக்கிறதுல இப்படி அடி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இன்னும். ஸோ அது எப்படி உடனே அதுக்கு ஒரு மழுப்பு. அதான் கெட்ட வார்த்தை பேசுவேன், மாணிச்செந்து போட்டேன், சரக்கடிப்பன் தெரியும், எல்லாமே தெரியும். நான் ஒரு நாளும் மறைச்சது இல்லை. அதுக்கு முன்னாடியான லவ்ல இருந்து அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் ஒன்று இருக்குது. அது எங்கேயும் சொல்ல வேணாம்ன்றதுக்காக சொல்ல, மற்ற எல்லா விஷயமும் அவனுக்கு ஷீ நோஸ் வெரி வெல். எதையுமே நான் மறைச்சதே கிடையாதுன்னு சொல்லுவேன். 42 வயசு சரி எனக்கு ஒரு அம்மா சொல்லிச்சு இப்படி சொல்லி தான் நல்லா உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னாங்கல்ல. அந்த டைலாக் இன்னொருத்தர்ல திடீர்னு ஞாபகம் அவங்களுக்கு. ரைட். லதா இப்ப கூட சொல்லிட்டாங்க பெஸ்ட் சுதா லிவின் தான் அப்படின்னு சொல்லி. அதுதான் போர் அடிச்சிடலாம். ஒரே ஆளு ஒரே மூஞ்சி ஒரே ஆளு ஒரே அது அப்படி கிடையாது. நீங்க தூக்கி போட்டு நீங்க அடுத்தது போயிட்டே இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களை யாரும் கேள்வி ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே தான். இல்ல அதுக்கப்புறம் சீஸ் மேக்கப் சொல்லியிருக்காங்க. men expect from their wife to take care of their parents which is unrealistic as their children should take care of their parents and not others. அதேதான் அவங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டா போதும், நான் உங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கணும்னு சொல்றது எப்படி ரியலிஸ்டிக்கா இருக்கும் அப்படிங்கிறது தான். 8 வருடங்களா எங்க அப்பா படுத்த படுக்கையா இருந்தார். நான் இங்க அதை சொல்லி ஆகணும். அவருக்காக தான் நான் கிரவுண்ட் ஃப்ளோர்ல வீடே வாங்கினேன். ஐ எம் த ரெஸ்பான்சிபிள் பர்சன்ட்டு. ஆனால் எங்கள் அப்பா வரவே இல்லைன்ட்டார். எங்கள் அம்மா என் தங்கச்சிங்கெல்லாம் சாகும்போது நீ அவர் கூட்டு இருக்கணும், குண்டி கட்டாக தூக்கின்னு போகணுன்னாரு. எங்கள் அப்பா எப்பேற்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும். எங்கள் அப்பா எப்படிலாம் என்னை ட்ரீட் பண்ணாருன்னு எனக்கு தெரியும். அவர் வச்சது தான். ஓகே, அந்த மாதிரியான ஆள் அவர். பட் ஒரு நாளும் நீ தான் என்னை பார்த்துக்கிறேன்டான்னு அவர் சொன்னதே கிடையாது. ஆனால் அதுக்கான ரெஸ்பான்சிபிளாக அவர் ஹாஸ்பிட்டல் போகிறது வர்றது கொள்வது எல்லா செலவுகளும் நம்ம ஏற்றுக்கிட்டோம். எல்லாம் மற்றதெல்லாம் ஓகே. ஆனால் அவர் வரணும் அப்படின்னு அவர் நினச்சதே கிடையாது. நானும் அதை நிர்பந்திச்சதும் கிடையாது. அப்படியே வந்திருந்தாலும் அவரை தனியாக பார்த்துக்கிறது கொள்றதுக்கு ஆளுங்களை கண்டிப்பாக நான் வச்சிருப்பேன். நீ அதை செய்யணும்னு நான் ஒத்துருந்துக்க மாட்டேன். தட்ஸ் ஆல். விருப்பப்பட்டு செய்யறது வேற. இப்போ இவங்க அத்தா ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க அம்மாவை அவங்க தான் டைப்பர்லாம் மாற்றி எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க பையன் எப்பயாவது தான் செய்வார். ஆக்சுவலி இவங்க அத்தை தான் நிறைய செய்வாங்க. 8 years அவங்க பெட் ரிட்டன் அதுல எனக்கு தெரிஞ்சு அவங்க லாஸ்ட் அவங்க இறக்கும் வரைக்கும் கூட அவங்க பெட் சோர்னு ஒண்ணு வந்ததே இல்லை. அந்த அளவுக்கு பாத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் இதை யோசிச்சு பாரு. இதுவா கொடுக்க போறாங்க. அதேதான் நம்ம என்ன சொல்றோம், நிறைய சொல்லிட்டு போனோம். இப்ப இவங்க அத்தை வந்திருந்தாங்க உடம்பு முடியாதவங்க எங்க வீட்டுக்கு வந்திருந்தப்பயும் நான் ஓகே டு டேக் கேர் ஆஃப் ஹர்.
நான் தான் அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சதற்கு எனக்கு அவங்களுக்குமான பாண்டிங் வந்ததற்கே வந்து அதுதான் காரணம். எதையுமே இப்ப பாத்துக்கிறதுன்றது வந்து எல்லாருக்குமே மனிதாபிமானம் இருக்கு. நீங்க எப்படி நீங்க ட்ரீட் பண்றீங்கன்றது இருக்கு. அவ்வளவுதான். எந்த இடத்துலயும் நீங்க விட்டு கொடுக்காம ஒரு பொட்டாட்டியை நீங்க வந்து விட்டுக்கிறங்க வச்சிருந்தா அவ வந்து கோயில் என்னது கோபுரம் ஏறி கோழி பிடிப்பா, பிரச்சனையே கிடையாது. விட்டு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க விட்டு போயிடும். அதன் பிறகு அப்புறம் இது மாதிரி கம்ப்ளைண்டா வந்து நிற்கும். அது அவ்வளவுதான். ஓகே சொல்லுங்க. ஓகே ஸோ கமெண்ட் கீழே வந்துச்சு. ஓகேவா? ஸோ பாருங்க திரும்ப கீழே மேலே போயிட்டே இருக்கு. ஓகே ஸோ ராஜி கார்த்திக் ஜிஜி எல்லாம் சிரிச்சு வச்சிருக்காங்க. நீ என்ன பண்ணி வச்சிங்கன்னு தெரில. அண்ட் லவ் போயம் வந்து தூங்க போயிட்டாரு. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸ்வீட்டாக இருக்கிறவங்கள ஸ்வீட்டுன்னு தான் சொல்ல முடியும், வேற எப்படி சொல்றது? ஐயோ நீ தாராளமா ஸ்வீட்னு சொல்லு, ஸ்வீட் ஸ்வீட் சொல்லு, ஸ்வீட் 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 ஸ்வீட்னு சொல்லி என்னன்னு சொல்லிட்டு போ. எனக்கு என்ன பிரச்சனை? ஆனா உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்தது நீங்க சொல்றீங்க. ஆமா அதுதான் நான் சொல்றேன். எனக்கு வந்ததான் நான் சொல்ல முடியும். ஓகே வாங்க. சரி வள்ளிதேர் அதெல்லாம் படிச்சுட்டேன். கவிதா வந்திருக்காங்க போடியிலேருந்து. அண்ட் ஸ்ரீலலிதா, ஜோதிலக்ஷ்மி, குரோம்பேட் சுவாமிநாதன் சார் வந்திருக்காரு. தென்றல் குரலோல் சுதாமா தேனாக பாட தென்றலே தன்னை ஆசுவாசப்படுத்துகிறதா. உண்மையிலே இதெல்லாம் நான் எழுதி அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன் சார். இலங்கேஸ்வரனை மிஸ் பண்றேன் கண்டிப்பா. ஆப்போசிட்டுக்கா போறதுக்கு ஆள் இல்லையே. நாள் வந்து அவர் பேர் என்ன பாருங்க, இப்ப ஸ்கிரீன்ஷாட் கையோட எடுத்துட்டேன். சோ எடுத்துக்கிட்டேன். ரைட் ரைட். ஓகேவா? லலிமகினி வந்திருக்காங்க. சித்தார்த்தன் நித்யா ரொம்ப நாள் கழிச்சு கமெண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வைஃப்ஸ் எல்லாருமே கேட்கறத வாங்கி கொடுக்கல, ஃபினான்ஷியலா ஹெல்ப், எம்ஐஎல் வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா ஈஸியா டைவர்ஸ் வரைக்கும் போறாங்க. இதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளம் நவடேஸ் அப்படின்னு இருக்காங்க. இருக்கு இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு சித்தார்த்தன். டோன்ட் டேக் மீ ராங், அந்த அளவுக்கு டவுரி வாங்குறீங்க. அவங்க பறக்கும் அவங்க டவுரி நீங்க வாங்கிட்டாலே நீங்க 10 பைசாவுக்கு முடிக்க மாட்டாங்க. நான் எழுதிட்டேன். ஏன்னா அதாவது இந்த சைக்கிள் எடுத்துன்னு போறது வந்து வேற கதை. ஆனா நீங்க பணமா கேஷா இப்போ ஒண்ணு இல்லை, அந்த எந்த கடையை எழுதி கேட்கறாங்கன்ற மாதிரி ஒரு கதை ஒன்று போயிட்டு இருக்கு. கடை அல்வா கதை அது என்னன்றது நமக்கு ஃபுல்லா டீடைல் தெரியல. ஆனால் அவ்வளோ டவுரி கொடுத்துதான் கல்யாணம் பண்ணாங்க. அந்த கல்யாணம் 40 நாள்ல அது முடிவுக்கு வருது. டவுரி நீங்க வந்து கொடுத்து வாங்கினாலே உங்களுக்கு அது எப்படி அது எப்படி? ஏன்னா நீங்க இப்ப இந்த அளவுக்கு இப்ப இந்த பொண்ணுங்க வந்து எம்ஐஎல் வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா டிவோர்ஸ் அப்படின்லாம் சொல்லும்பொழுது எனக்கு தெரிஞ்ச பசங்கங்க, நல்ல படிச்ச பசங்க, அவ்வளோ கருத்துக்கள் பேசுற பசங்களே எனக்கு இந்த கார் வேணும்னு கேட்டு வாங்கிட்டவங்களா இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து டவுரிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது அப்போ அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் இப்போ நான் நிறைய நேரங்களில் சொல்லுவேன், எங்கள் அத்தைக்கிட்ட சொல்லும்பொழுது கூட சொன்னேன், 60 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணும்பொழுது உனக்கு தெரியலையே, அதுக்கப்புறம் நீ உன் பையனை எழுதி கொடுத்துட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு நான் நக்கலா சொல்லியிருக்கேன். ஓகேவா? பட் என்னுடைய அத்தையோட பையனும் வைரக்கல்ல வேணும், வைர மூக்குத்தி வேணும் அப்படின்னு எவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் என் பொண்ணுக்கு போடணும், என் பையனுக்கு போடணும்னு நீங்க இதெல்லாம் சொல்றீங்கல்ல, அதெல்லாம் வைர எப்படி உங்களை ஒத்து மதிப்பான்னு கேட்கறாங்க. பணம் பக்கி மாதிரி இருக்குதுங்க சனி, இதை எது மதிச்சுக்கிட்டு முதல்ல தெருத்து அப்படின்னு தான் நினைப்பா. அது ஒரு விஷயமும் கூட. நீங்க இன்னொன்னு வந்து அவங்க இப்ப எப்படி வளர்றாங்கன்றதும் இருக்கு. நீங்க எப்படி வளர்ந்துருக்கீங்களோ அதே மாதிரி ஈக்குவலண்டாகவும் சரி, அதை விட பயங்கரமாக பார்த்து கொள்ளப்பட்ட பெண்கள் தான் இப்ப எல்லாருமே இருக்காங்க இல்லைங்களா? அப்ப நீங்க நிறைய கான்சிக்வன்சஸை வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற அதற்கு வந்து தயாராக இருக்கணும், அவ்வளவுதான். அதுவும் ஒரு காரணம் இருக்கு. பட் நீங்க சொல்றது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன், நான் இல்லைன்னா மறுக்கல. பட் அதற்கான ரீசன் பிஹைண்ட் த சீன் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இந்த காரணங்கள் எல்லாமும் இருக்கு. லதா இப்ப ஃபீல் பண்ணிருக்காங்க, இப்படி சொன்னா நான் என்ன பண்றது சுதா, கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க, பேசாம டேட்டூவை மறந்துருங்க ஜாக்கி அப்படின்னு இருக்காங்க. ஆனா இப்பதான் கொஞ்ச நேரம் லவ் யூ சொல்லிட்டாருமா. ஸோ அதுக்கு இதுக்கு கணக்கு சரியா போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். பங்கஜம் மேம் வந்திருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு. என்ன வெறுக்க வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் அப்படி நடந்துக்க மாட்டேன், அவ்வளவுதான். என்ன வெறுக்க வேணாம் ஜாக்கி. அதை பொதுவெளியில சொல்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, அதை நீ சொல்லிட்ட, அதனால அது இட் டசன்ட் மேட்டர், அவ்வளவுதான். எனக்கான ஓமையை சொன்ன, நீ அப்படி சொன்ன, தட்ஸ் ஆல். பெரிய மனசு ஜாக்கி, டக்குன்னு பண்ணிக்கிறீங்க எல்லாரையும். நான் அதான் சொல்றேன், உண்மையிலே இது எப்பயுமே வந்து இப்போ கூட ரீசெண்டா இயற்கை வந்து எப்பயுமே உங்களுக்கு எது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை முதல்ல நவுத்தி வைக்கும். தூரத்துல நவுத்தி வைக்கும். ஏன் சொல்லுங்க ஜாக்கி, நான் புரியுது ஜாக்கி. என்ன தூரம்னா சாதாரண தூரமா 4500 கிலோமீட்டர் கூட தள்ளி வைக்கும். அது இயற்கை பண்ற விஷயங்கள் ஜாக்கி, ரொம்ப மோஸ்ட் தான். சொல்லுங்க ஜாக்கி, நெக்ஸ்ட் அது என்ன பண்ணுச்சு அப்புறம்? ஊதட்டுக்கும் தூரம் உறவுகள் எப்படி சேரும்
கோலாட்டம் இன்னைக்கே தொடங்கட்டும், ஆசைகள் எல்லாம் அடங்கட்டும், பிடிச்ச கொம்பு டிப்பண்டன் கொம்பு, உனக்கு ஏண்டி பழைய வம்பு, கற்பனையை கட்டி வைத்து கரங்கள் நான்கும் கலந்திட வழி செய்யுங்கள். ஓகே ஃபைன். சொல்லுங்க. இயற்கை அப்படிதான் நம்மள செய்யும். எதுக்கு நான் இதை ஆரம்பிச்சேன்? இந்த இதுக்கு தான் பிடிக்காத விஷயம் பிடிச்ச விஷயத்தை நகர்த்தி வைக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிங்க. இல்ல அது ரொம்ப கோரி வந்து மேடம், அது ஏதோ ஒரு விஷயத்துக்கு. சரி, இப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்க, டாட்டூ மறந்துருங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த பிடிக்காத விஷயத்த ஒண்ணு நடக்கும், ஆமாமா, பிடிக்காத விஷயத்த நகர்த்தி வைக்கும். அதே மாதிரி பிடிக்காத பக்கத்திலே எடுத்துட்டு வந்து வைக்கும். அது பிடிக்கிற மாதிரி ஆக்கும். அப்படி கிடையாது, அதை நீங்க நகரவே முடியாதுன்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் அந்த பையன் வந்தா வரமாட்டேன்னு நீங்க கஷ்டப்பட்டு அவன் பக்கத்துல கார்ல இடம் இல்லைன்னு நீங்க உட்காருவீங்க, திடீர்னு பார்த்தா எங்கேயோ போனவனை கூட்டு வந்து உட்கார வச்சுருவாங்க பக்கத்துல. அப்ப லதா இப்போ பிடிக்காம இருக்கிறதுல நிர்பந்தத்துல இருக்கீங்கன்னு சொல்ல வரீங்க. அவ கதையில பூந்து குட்டை குழப்பாத, அது அவ கிடக்கட்டும். அது என்ன எனக்கு கிடைச்சிருக்கா, அது என்ன கதை அப்படின்னா, டாட்டு போடுறவனே வந்து தம்பியா வருவான், சமைச்சானே எடுத்துட்டு வந்துருவான், மீன் குழம்பு செஞ்சா எடுத்துட்டு வந்துருவான், பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுப்பாப்ல, ஃப்ரை பண்ணி எடுத்து வருவான். டாட்டு போடுறான், அதான் அவன் வேலையே. இது டாட்டு போடுறதான் வேலையே. ஆனால் எனக்கு டாட்டு போடுறதே பிடிக்காது. இப்போ எப்படி அவனை நான் வந்து வெறுக்க முடியும் சொல்லுங்க? அன்பு காட்டுறவங்களை வந்து அன்பு காட்டாதேன்னு எப்படி சொல்றது? அதுதான் மேட்ரு. எஸ், ஓகே. ஸோ இப்போ பாருங்க, மெசேஜுக்கு போயிட்டேன், கமெண்ட்டுக்கு பத்து பதிலாக. பங்கஜம் மேம் வந்திருக்காங்க, அமுதன் சார் அண்ட் எழிலாசை, ஆனந்தி வி, இவங்க எல்லாமே வந்திருக்காங்க. ஆனந்தி வி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மணிகிருஷ்ணா சொல்லியிருக்காப்ல, சார் அண்ணா அவுட் ஆஃப் டாபிக் தான், சில பேர் அவங்க கஷ்டம் வரும்போது எல்லாம் நம்ம கிட்ட ஷேர் பண்றாங்க மிட் நைட்ல கூட, பட் ஆல் பர்சனல் என்ன பேரும் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான் போட்டிருக்காரு போல இருக்கீங்க. பட் ஆல் பர்சனல்ஸ் நாமளும் அட்வைஸா சொல்லி கைடு பண்ணி ஹெல்ப் பண்ணுவோம், பட் ஒரு ஸ்டேஜில் டோட்டலாக கட் பண்ணுறாங்க நம்மள. அப்போ ஒருவேளை அவங்க கஷ்டத்திற்கு கூட டஸ்ட்பின்னா நம்மளை யூஸ் பண்ணுறாங்களோ எனக்கு தோணும். இல்லை காஃபி இந்த மாதிரி நான் நிறைய ஒரு ஈரோடையில் உங்களுக்கு டீ வேணுமான்னு மட்டும் கேட்டால் காஃபி ஹாஃப் கப் கூப்பிட்றாங்க அப்பா. கவனிக்கலையாப்பா? ஸோ ஓகே சாரிடா. ஸோ கஷ்டத்தை மட்டுமே நம்ம கிட்ட கொட்டுறாங்க, அதுக்கப்புறம் போயிடுறாங்க. இது வந்து எனக்கு வந்து நிறையவே நடந்திருக்கு, நிறைய பேசியிருக்கோம். 3வது நாள் வந்து ஆயிடுச்சு, 4வது நாள் ஃப்ளோ பயங்கரம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திட்டாக வருது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பேசுனவங்களாம் இன்றைக்கி வந்து என்கிட்ட நட்பு பட்டியலையும் இல்லை, பேசுகிற இடத்துல இல்லை. யோசிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து அப்போ வந்து கமிட்மெண்ட் இல்லாமல் இருப்பாங்க. கமிட்மெண்ட் ஆனதுமே என்னன்னா, இப்போ நம்மக்கிட்ட வந்து அதே ஒரு நான் எவ்வளோ சுதந்திரமானவள் அப்படின்னு ஒருத்தவங்க நம்மக்கிட்ட பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில் அவங்க சுதந்திரமாக இல்லாமல் இருப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம். அது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அசிங்கமாயிடும் இல்லை, அதனால என்கிட்ட பேச மாட்டாங்க. இன்னொன்று, அவங்களுக்கான காதல்கள் அவங்க பர்சனல் எல்லாமே தெரியும் போது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து அதை இன்னும் நம்மளை வந்து அப்படியே நகர்த்தி வச்சுருவாங்க. இதெல்லாம் வந்து அதில் இருக்கும். அதனால தான் இப்போலாம் வந்து மோஸ்ட்லி நான் யார்கிட்டையும் இப்போலாம் நேரம் செலவிடுறதே கிடையாது. இந்த அவங்களுக்கு தேவைன்னும் போது பேசுறது, அது வந்து ஃபுல்லாக நம்மளை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது. நாம் வந்து பரதாபம் பார்த்து ஏதாவது வந்து சொல்லும்போது கொள்ளும்போது அதில் ஏதாவது ஒரு விஷயங்களை யோசிச்சுக்கிறது, போகிறது வர்றதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் நடந்திருக்கு. ஸோ அதனால் வந்து இப்போலாம் வந்து நம்ம வந்து ரொம்ப செலக்டிவாக ரொம்ப யோசிச்சு தான் பதிலே சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒருத்தவங்க வந்து அந்த 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 இதுக்குள்ளார வர வைக்கிறதுக்கே ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்ல வரேன் நான். அதே இன்னொரு ஒரு மெயின் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம், இன்னும் ரொம்ப உண்மையான விஷயம் என்னென்னா மணிகிருஷ்ணா, சைக்கலாஜிக்கலாக அவங்க வந்து அவங்களுடைய ஒரு கஷ்டம்னு சொல்லும்பொழுது அவங்க நிறைய மைனஸ் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆளுன்னும் பொழுது டக்குன்னு உங்களை பார்க்கறதுக்கு யோசிச்சே நகர்ந்துருவாங்க. அந்த மாதிரி நகர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் நம்ம வந்து கேட்டிருந்திருப்போம், ஹவ் இஸ் யுவர் பெயின் டியர் அப்படின்னு கேட்டவங்களாம் நம்மளை விட்டு நகர்ந்துருப்பாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னன்னா அவங்களுடைய காதலையும் உங்களுடைய காதலையும் போட்டு குழப்பிக்கிற அளவுக்கான ஆட்கள் இருப்பாங்க. வாலிமங்கள் ஓடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதம்மா, மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்லே அறியாதம்மா, அழகான மனைவி
அன்பான துணைவி அடைந்தாலே பேரின்பமே, மடி மீது துயில சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே, நல்ல மனையாளின் நேசம் ஒரு கோடி, நெஞ்சமெனும் வீணை பாடுமே தோடி, சந்தோஷ சாம்ராஜ்யமே. ஸோ அதனால நகர்ந்தால் நகர்ந்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்படுங்க. டைம் மிச்சம் சந்தோஷப்படுங்க. இதுக்கப்புறம் இருக்கிற டைம் மிச்சம் மிச்சம் நம்ம கவலைப்படுறது மிச்சமாகுது, எவ்வளோ விஷயங்கள் மிச்சமாகுது. அழகாக ஹாப்பியாக இருங்க. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். தட்ஸ் ஆல். விஷயம் நாகூர் நீங்கள் மௌன சம்மதம் பார்த்துருக்கீங்களா? மௌனம் பேசியது. மௌனம் சம்மதம் கிடையாது, மௌனம் பேசுது. மௌன சம்மதம் வந்து அந்த மர்டர். கல்யாணத்தே நிலா காற்றாத பால் நிலா நீதானே வானிலா என்னோடு வானிலா. இது வந்து மௌனம் சம்மதம். மௌனம் பேசியதே வந்து இது மாதிரி லவ்வே பிடிக்காத ஒரு கேரக்டர் சூர்யா கேரக்டர். ஆனால் வந்து த்ரிஷா வந்து லவ் பண்ணுற மாதிரி வந்து வந்து போயிட்டு இருக்கு. எல்லா சீன்லையும் வந்து த்ரிஷா வந்து லவ் பண்ணுற மாதிரியே இருக்கும். இவரும் வந்து மனசுக்குள்ள லவ் பண்ணும்போது திடீர்னு பார்த்தா அது இன்னொரு ஆளை கூட்டு வந்து இவனை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லும். பெரிய அதிர்ச்சி ஆகும். என்னடா இது பின்னாடி வந்தா லவ் பண்ணா பேசினா எல்லாம் செஞ்சா போனா வந்தா திடீர்னு பார்த்தா டமால்னு இன்னொருத்தனை கூப்பிட்டு வந்து இதுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றா அப்படின்ற மாதிரி போகும்போது டப்புன்னு பார்த்தா லைலா ஃப்ரேம் என்ட்ரி ஆகும். அவ்வளவுதான். த்ரிஷா இல்லைன்னா லைன் தர இல்லை, த்ரிஷா இல்லைன்னா லைலா. தட்ஸ் ஆல். திஸ் இஸ் அ லைஃப். தட்ஸ் இட். ஓகே, அவ்வளோதான். சிம்பிள். ஓகே, சரி வாங்க. அவ்வளோதான். ஓகே, மணிகிருஷ்ணா கேட்டதுக்கு அப்புறம் நாகூர்கனி வந்திருக்காரு. லலிமகினி வந்து அண்ணா வை திஸ் கொலவரி வென் அக்கா சிங்கிங் ஓ வந்து சூப்பரா. ஓகேவா? லலிமகினி. ஓகேவா? அண்ட் சந்தோஷம் வந்து என்ன தலைவரே ஒரு கபி கபி தான் போல அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. சந்தோஷம் எல்லாருமே கபி கபில பிறந்தவங்க தானே, அதனால தான் கபி கபி. தட்ஸ் ஆல். சார் அந்த டைம்ல நீங்க ஏன் சார் இந்த மாதிரி இங்க பார்த்து பேசுங்க சார், என்ன பார்த்து பேசாதீங்க சார். ஓகே, ஓகேவா? லோகேஸ்வரனும் சொல்லியிருக்காரு மேம் ஆசம் சிங்கிங் க்ளோஸ் அப் கியூட்டா. அப்புறம் கவின் வேற அண்ணி இப்படியே அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அண்ணன் ஏன் கல்யாணம் பண்ணேன் என்று யோசிக்க போறாரு. நீ கண்டிப்பா அவர் பாட்டுக்கு யோசிச்சுட்டு போறாருப்பா. நம்ம மைனண்டின் போடாவ நீ வேற ஏன்டா அவளை ஏத்தி விட்டு இருக்கிற, இவன் வேற புரிய மாட்டேது இவளை பத்தி. அவர் பாட்டு தனியா யோசிக்க போறாரு. ஒரு பாட்டு சொல்லு தெரியுமா, பாயசம் போட்டு ரெண்டாவது கேட்கும் போது தான் நான் பரிதாப்பட்டேன். இதெல்லாம் 4-5 போகும் அப்படிதான். அப்பதான் வந்து ஐயோ அப்படின்னு பாயசம் நினைச்சே பாக்கணும் வச்சுக்க. ஆமா, நம்ம என்ன பண்ண முடியும். சரியா? அண்ட் லதா இப்போ வந்து லவ் யூ டு ஜாக்கி சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ வெரி மச் சார் அண்ட் மேடம். அன்னலட்சுமி வந்து அவங்களும் வந்து சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. ஜோதி சொல்லியிருக்காங்க எனி பார்ட்னர் ஹூ இஸ் அவுட் ஆஃப் பிளேஸ் ஆர் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் ஆர் டசன்ட் ஹேவ் ஈக்குவல் மானிட்டரி பவர் எமோஷனல் சப்போர்ட் வில் ஆல்வேஸ் ஃபீல் பர்டன். ஓகே, மோஸ்ட்லி இஃப் ஒன் ஆஃப் த பார்ட்னர் லெட்ஸ் கோ தேர் ஃப்ரீடம் அப்படின்றது கரெக்டான வார்த்தைகள் எல்லாமே. அண்ட் மகிழா சொல்லியிருக்காங்க அண்ணா கேமரா திருப்புறத ரிப்பீட் மோட்ல பார்த்தேன்னா அண்ணியின் முழு தரிசனத்திற்கு வெயிட்டிங்கா. மோசா பார்க்கலையே அப்படின்னு ஒரு இதில் ஒரு இவரு சொல்லுவார். அது பேர் என்ன இல்லை மேடம், ஒரு ஆள் கூட வச்சு சுத்திரம் பத்தியா என்ன சொல்லணும். இது பொம்பளை வேஷம் போட்டு பொம்பளை யாரு பார்த்துட்டே பார்த்து இல்லை இல்லை இவரு வந்து வடிவேல் வந்து பொம்பளை வேஷம் போட்டுப்பாரு. இந்த லவ் பண்ணிருப்பாரு கொஞ்சம் இதுவா இருப்பாரு. அவர் வந்து கல் பண்ணிருப்பாரு. இவர் எப்பப்ப ட்ரெஸ் மாத்திரத்துக்கு எல்லாம் முழுசா பாக்கலையா அந்த மாதிரி சொல்லிட்டீங்க இல்ல. பாத்துக்கலாம் ஜாக்கி. பாலகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு லைக் போட்டு தூங்க போறாராம் அவரு. அண்ட் பாமதி வந்து டிக்கெட் இந்தியாவுக்கு கேட்டிருக்காங்க. ஆமா வேற எங்க அதை வச்சுதானே நம்மள பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க பாமதி. நீங்க வேற. அமுதன் வந்து சொல்லியிருக்காரு கந்தர்வ குரலோன் ஜாக்கியா பிரியா விக்ரமும் அவங்களும் இலங்கேஷனுடைய கேப்பை இவங்க 2 பேரும் ஃபில் பண்ணிட்டாங்களாம். இல்லை இல்லை கரெக்டாக டைமிங்காக அதை போட்டிருக்காங்களா விக்ரமும் பிரியாவும் அமுதனும். சூப்பர் சூப்பர். அதாவது சரி சரி அதுதான் மகிழா கண்ணன் சொல்லிடுறா பண்டிகை சீர் மறந்துட்டீங்களே அண்ணா. எல்லாத்துக்கும் பண்டிகை சீர் இதுல ஒரு அம்மா உண்மையிலேயே சொன்னாங்க. ஒருத்தர் இப்ப பேசினாரு கையில மோதிரம் அவரு தான் எடுத்தாரு ஒரு நிகழ்ச்சியில. பண்டிகை சீர்ல போன அவர் ஜட்டி அவுத்தாலே எனக்கு மோதிரம் போடுங்கன்னு அவரு எல்லாமே வந்து என்ன அவளுக்கு தானேங்க அப்படின்னு அந்த பொண்ணு அப்படியே வெறுத்து போகுது. இங்க வந்து சரி ஏதோ வாங்குற பக்கி மாதிரி வாங்கின்னு போக வேண்டியதான். இங்க வந்து இதை சொல்றேன்ற மாதிரி அது அப்படியே இருந்தது ஒரு மாதிரி. சரி விடுங்க.
இதுல வந்து இந்த அப்படியே இப்ப பேசினால ஏன்னா ஏற்கனவே ஒரு 1.25 மணி நேரம் பேசிட்டோம். இதுல வந்து இந்த ஒரு பெண் வந்து சொன்னாங்க, எத்தனை ஆம்பளைங்க செய்யணும் அப்படியே நாங்க அம்மாவை பார்க்கல நீங்க எல்லாம் எத்தனை பேர் வந்து உங்க குடும்பம் மாதிரி வந்து அவங்க ஃபேமிலியை பாக்குறீங்க, யாராவது மாமனார் மாமியார் போட்டோ வீட்டுல வச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க. என்ன கண்டிப்பா கண்டிப்பா நல்ல கேள்விதான். ஆனா எங்க வீட்டுல இருக்கு, அது வேற விஷயம். பட் சமையல் கட்டுல தான் இருந்தது. ஏன்னா அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணுவார் உப்பு போடுறதுக்குலாம், அதனால இருந்துட்டு அம்மா வந்து அவங்க அந்த டேஸ்ட் எல்லாம். உங்க அப்பா அம்மா போட்டு இதுக்கு இருந்தது. அவங்க என்ன பண்ணுவாங்க சமையல் கட்டு எல்லாம்? எனக்கு வந்து கழுவுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் கிளீனா வச்சுக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அது ஸோ அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, சும்மாவா என்னவோ அவங்கள பார்த்துக்கலன்னு எல்லா பொண்ணுங்களுமே நீங்கள் என்ன செய்கிறீங்க மாமியார் வீட்டுக்கு, ஆனால் நீங்கள் அவங்க கேட்காமலேவே நீங்கள் வந்து அவங்க தங்கச்சிங்களுக்கு சீர் செய்யணும், அந்த பசங்களுக்கு வந்து சீர் செய்யணும், அவங்களுக்கு அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி எல்லா சீரும் செய்யும் பொழுது அப்போ நாங்களாம் கம்முன்னு தானே இருக்கோம். அப்புறம் என்ன பேச்சங்க அப்படிங்கறதையுமே வந்து அவங்க வந்து எங்க வீட்டை பொறுத்தவரையிலும் இதுல நான் கொஞ்சம் இதுவா சொல்லணும், அவங்க தான் எல்லாமே சொல்லுவாங்க. நான் வந்து கால் போகணும்னா அவங்க அரை போகணும் லெவலுக்கு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அதனாலே நான் வந்து அதனாலதான் வந்து நான் வந்து இந்த ஒரு கண்ணில் சொன்னாம ஒரு கண்ணில் வெண்ணெய் கிடையாது. தப்புனா தப்பு, அவ்வளோதான். ஸோ அதனால தான் தம்பி இன்னி வரைக்கும் அவர் வந்து ஏன்டா கல்யாணம் பண்ணோன்னு ஃபீல் இல்லாமல் இருக்காரு. இல்லை கரெக்டாக நடந்துக்கிட்டா நம்மளும் கரெக்டாக நடந்துக்க போகிறோம். நீங்கள் கரெக்டாக நடந்துக்கலன்னா அது வேலை போட சொல்லிடுவோம், அவ்வளோதான். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அமுதன் வந்து அதெல்லாம் சொல்லிட்டேனா, மகிழாவும் சொன்னது சொல்லிட்டேன். நவடேஸ் ஜாக்கி சிங்ஸ் மோர் டிபெண்டன்ட் சாங்ஸ் தான். அடையப்பா அது சும்மா பாடினாலே அப்படிதான் இருக்கு. இப்போல்லாம் பாடுற பாட்டெல்லாமே அப்படியே பாவமாவே பண்றது. முத்து சண்முகம்மா சொல்லியிருக்காங்க. கும்பை சுவாமிநாதன் சொல்லியிருக்காரு, பல செல்ல 4500 கிலோமீட்டர் தூரத்துலாம் சுதாமா செய்ய மாட்டாங்க, செஞ்சுடுவாங்களாம். சரி இப்பதானே நீங்க ஸ்கிரீன்ஷாட்ல கரெக்ட் அதுதான். அது தெய்வமே நீ இருக்கிற குரம்பேட்டு திசைக்கு ஒரு கும்பிடு. இல்ல அவரு அதுக்கப்புறம் கீழே 2 கமெண்ட் போட்டிருக்காரு, ஜாக்கி உங்க இதயமே சுதாமா தான், அதனால சுகமா இருங்க, இந்தியாவுக்கு டிக்கெட் நோ நோ நோ. ஜாக்கி உங்களுக்கு மனைவியே சுதாமா, மனைவி சொல்லே மந்திரம் முடிஞ்சு பாங்க. அதை விட இங்க பாருங்க, இப்ப வாங்க, இப்ப குரோம்பேக் சுவாமிநாதன் எனக்கு சப்போர்ட் பண்றவரு கவின் வந்திருக்கான் பாருங்க. கவின் கமெண்ட் பாருங்க, நேற்று பேசுனது கரெக்டா போட்டிருக்காரு பாருங்க. ஒரு பக்கம் 4500 கிலோமீட்டர் தள்ளி வச்சாலும் இன்னொரு பக்கம் லண்டன் பக்கத்தி வைக்குமா. இதுதான் கடவுள், ஒரு கதவை சாத்தினால் மறுபக்கம் இன்னொரு கதவை திறப்பார். அதுக்கு தான் வாங்குறது. ஓகேவா? ஓகே. டார்லிங்டன் எஸ்பிபி எப்பவும் போல யாழ் எனக்கும் ஒரு காஃபி ப்ளீஸா மகிழா கண்ணன். நீங்க இருந்து அப்படியே அனுப்புவோம் ஃபோன் மூலமா உனக்கு. ஓகேவா? மகிழா கண்ணன் சொல்லிட்டா, ஐ எம் ஸ்கேர்ட் ஆஃப் டாட்டூஸ். காசு கொடுத்து நான் எதுக்கு நீடில் ஊசி குத்தி வாங்கிக்கணும்? நிறைய குத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும்போது எதுக்கு நீடில்? ஸோ டோன்ட் டு தட் அண்ட் ஸ்கேர்ட் வந்து கரெக்ட் தான்டா. ஓகே. And cheese makeup சொல்லிருக்காங்க, after marriage men don't realize that they have started a family, they think they have added a member in their parents family. உண்மைதான். அதுவும் அது மெம்பரா ட்ரீட் பண்ணா கூட பரவாயில்லமா, in their parents ஃபேமிலியா சர்வீஸ் பார்ட்னர் மாதிரி ட்ரீட் பண்றது எல்லாத்துக்கும். அதுதான் அங்க பிரச்சனை. அந்த மைண்ட் செட்டே இன்னும் போகல. மனைவி மட்டும் இல்லை, பிள்ளைங்களுக்கு மனசு பிடிச்ச மாதிரி இருந்தா வாழ்க்கை சொர்க்கம் தான் அப்படின்னு மகிழா போட்டிருக்கா. அமுதன் வந்து பெஸ்ட் விஷஸ் ஜாக்கி ஃபார் த ஃபீட்பேக், தேங்க்ஸ் மெயில் மெசேஜ் ஃப்ரம் அபிஜித் அசோகன். எஸ், இந்த அபிஜித் அசோகன் தான் வந்து இந்த 1942 பிரணயம் தொடரணும் அந்த படத்தோட டைரக்டரு. அவர் வந்து நாங்கள் என்ன கோரில் வந்து அந்த படத்தை எடுத்தோமோ. எஸ் சார், அவங்க உங்களை பழிச்சு கட்டிட்டு போகிறாங்க சார். இங்கே வாங்க. எதுக்கு நீ எதுவுமே பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். நீ எப்பேற்பட்டாலும் நிறைய பேர் தெரியும். சரி, இப்படிலாம் பண்ணாங்க. நீங்கள் பபன் பேசுறீங்களா? காலில் இருக்கேன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட. நான் வந்து போட்டு கொடுக்குறாங்க. கிச்சன் லைட் ஆஃப் பண்ணிட்டு போனோம். அது அமுதன் அபிஜித் அசோகன் வந்து இந்த 1942 பிரணயம் தொடரணும் படத்தை வந்து அந்த கோர் பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு அதை சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்லாம் வந்து அவர் வந்து மெயில் போட்டிருந்தாரு. ரொம்ப ரொம்ப நன்றி. கால் பண்ண அவர் பிஸியாக இருந்தாருன்னு நினைக்கிறேன், எடுக்க முடியல. ஸோ ஏன்னா நிறைய இயக்குநர்கள் நிறைய படங்களை பற்றி நம்ம சிலாகிப்போம், அப்படியே இன்னும் கடந்து போவாங்க. அதை
அதை ஃபீட்பேக்கு வந்து மதித்து பேசுறதுன்னு இருக்குல்ல, அது ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது. தேங்க்யூ அபிஜித் அசோகன், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அமுதனுக்கும். ஆமா, அமுதன் தான் இந்த படத்தை வந்து இல்லை, அவர் தான் இந்த படத்தையே சொன்னார், நீங்க பேசுவீங்க ஜாக்கி, இதை பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புள்ள ஒரு படம் அப்படின்னாரு. அப்படின்னு அவர் சொன்னார். நான் என்ன நினைச்சேன், இது பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான் அவர் கொடுத்து பார்க்க சொல்றாரு அப்படின்னு பார்த்தா அது ரீசெண்ட் டேஸ்ல வந்த படம் தான் அது. ஓகே, குரோம்பேட் சுவாமிநாதன் சார் சொன்னதெல்லாம் படிச்சுட்டேன். போனா சொல்லியிருக்காங்க, தட் எக்ஸ்பிரஷன் பை சுதா மேம் when you turn the camera worth $1 million. அப்பப்போ பண்ணுங்க ஜாக்கி வேற இவங்க. ஆனா ஏன் ஆர்மி தான். ஓகே, வாய்ஸ் ஓவர் அருகில் இருந்தாலே ஜாக்கி சூப்பரா வந்து பாடல் பாட வந்து பலம் கிடைக்குதான். உண்மைதான், அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. கம்ஃபர்ட் ஜோன் இருக்கிற இடத்துல தான் நம்ம வந்து ஃப்ரீயா இருக்க முடியும். ஒன்றும் புரியல எனக்கு. யார்டா சொல்ற, அண்ணா கிட்ட தானே சொல்ல. அதே மொமெண்ட் தான் ஸ்ரீலலிதாவும் லைக் போட்டாங்க. லதா சொல்லியிருந்தாங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னும் பொழுது கூட அவங்க ஹஸ்பண்ட் வந்து விடலை. அவங்க ஓப்பனாகவே சொன்னாங்க, நான் என்னுடைய ஃபேமிலியும் பேரண்ட்ஸையும் வந்து நான் என் கல்யாணத்துக்கு அப்புறம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னும் பொழுது உனக்கு தான் வந்து தம்பி இருக்கான்ல, அவன் பார்த்துக்க போறான், உனக்கு என்ன வந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டாங்க. அப்படிங்கிற அதான் இதெல்லாம் தான் வந்து இப்ப ஓரளவுக்கு இருக்கிறவங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மாறிட்டு வராங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பொண்ணுக்கு அவங்க அம்மாவுக்கு வந்து இத்தனைக்கும் வந்து உடல்நிலை சரி கிடையாது. ஆனா அவங்க வந்து அந்த பொண்ணு மட்டும்தான், ஒரே ஒரு பொண்ணு தான் அவங்களுக்கு, அப்பா கிடையாது அந்த பொண்ணுக்கு இத்தனைக்கும். ஆனா அந்த கல்யாணம் பண்ணும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அம்மா தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி இருந்த பொண்ணு. கல்யாணம் பண்ண உடனே அவங்க ஹஸ்பண்ட் கொண்டு போயிட்டு வந்து ஹோம்ல பாத்து வச்சுக்க சொல்லுவாங்க அம்மாவன்ட்டாங்க. எனக்கு இதெல்லாம் பெரிய ஆச்சரியம். இத கூட உங்களால அங்க பேசவே முடியல, அப்படியே அக்செப்டட். இந்த மாதிரி இருக்கும்பொழுது நீங்க என்னன்னா, உதாரணத்திற்கு சில பெண்கள் வந்து அதை கேட்கவே மாட்டாங்க. ஓ அப்படியா, ஹோம்ல போட்டுருமா, சரி ஹோம்ல போட்டுருங்க. இத்தனைக்கும் அவங்க அம்மாவுக்கு வந்து நான் முடியலன்னு சொல்றது ஹெல்த் வைஸ் இல்லை, மென்டலி ஆல்சோ ஷீ இஸ் நாட் ஃபைன் அட் தட் டைம். அதை வந்து நீங்க அப்படியே ஏத்துக்கும் பொழுது அந்த மாதிரி வந்து பண்ற பசங்களும் இருக்காங்க. நீங்க இது எல்லாருமே வந்து நீங்க வந்து 2K கிட்ஸ் ஒன்றும் வந்து இப்போ சில பேர் சொல்லுவாங்க 90s கிட்ஸ் எல்லாம் இப்படி இருக்காங்க. நிறைய 90s கிட்ஸு ஃபேமிலி, உன் ஃபேமிலி நீ பார்த்துக்கோன்னு சொல்ல 90s கிட்ஸ் எல்லாமும் நான் வந்து பார்த்துருக்கேன். பசங்களை பற்றி சொல்கிறேன் நான். அவங்களுக்காக தனியாக பணம் கொடுக்குற பசங்களையும் பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஒரு விஷயத்திற்கு இப்படி எதிர்மறையான பெண்களையும் பார்த்துருக்கேன்னு சொல்ல வரேன் நான். ஓகே. அண்ட் மணிகிருஷ்ணா சொல்லியிருக்காரு, சம்சாரம் அது மின்சாரம், லக்ஷ்மி கேரக்டர் அண்ட் கிளைமேக்ஸ் சூப்பர் அண்ட் ட்ரூ ரியாலிட்டி. என்ன உண்மை, உண்மையிலே நீ ஒட்டிக்க வேணாம், பயங்கரமா அந்த இதுவும் பண்ணிக்க வேணாம், நீ சௌக்கியமா நான் சௌக்கியம். இப்போ ஏதோ ஒன்று பேசும்பொழுது எங்க ஜாக்கி சொன்னாங்க, என் ஃபேமிலி சைடில் ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்பொழுது, அம்மாவை பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், பக்கத்தில் வச்சு பார்த்துக்கோ, அதே வீடு அப்படின்றது இல்லாமல் 2 தெரு தள்ளிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய டிஃப்ரென்ஸ் வந்துட போகிறது கிடையாது, அப்படி வச்சு பார்த்துக்கோ. இது தேவையில்லாமல் உனக்கும் பிரச்சனைகள் இதுவும் பிரச்சனைகள்னு பொழுது அந்த நம்ம சொல்யூஷன்னு சொல்லாமல் நம்மக்கிட்ட சஜஷன் கேட்கும்போது சொல்லுவோம்ல, அதை சொல்லியே சொன்னாங்க. அதன் பிறகு அந்த லைஃப் நிறைய மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பர்சனுக்கு. அது இல்லாமல்லாம் இல்லை. அது லக்ஷ்மி சொன்ன அந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப வேலிட். அது ஜாக்கியுமே நிறைய பேருக்கு வந்து சொல்லியிருக்காங்க. பிடிக்கல நகர்றாங்க, பிடிக்கல சொல்கிறது இல்லை, பிடிக்கல ஒரு விஷயத்துல பிரச்சனை வருதுன்னா அதை விட்டு நகர்றது நல்லது. அதை போட்டு, ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்தது. அப்போ தற்கொலை பண்ணிக்கிற லெவல்லாம் அதில் போயிட்டு இருக்கும்போது அதில் என்னுடைய அட்வைஸ் அதுவாக தான் இருந்தது. தட்ஸ் ஆல். அதே தான். ஸோ சுதாமா செஞ்சிடுவீங்கன்றது வந்து ஒழுங்காக இருக்கணும்னு அர்த்தமா. அமுதன் வந்து ஆல்வேஸ் வெல்கம் நண்பா சொல்லியிருக்காரு. அருணா மாஹாய் சொல்லியிருக்காங்க. அண்ட் பூனா பாலகணேஷ் சொல்லியிருக்காங்க, என்னோட ஃப்ரெண்டை பற்றி சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா, சுவிட்சர்லாண்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் வந்து பெங்களூர்ல போய் அவரோட அம்மாவை பார்த்துக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி கமெண்ட் போட்டிருக்காங்க பூனா பாலகணேஷ். அவளை வந்து உங்களோட வீடியோஸ் எல்லாம் நான் வாட்ச் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இப்போ வந்து நம்ம வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம் she has gained courage and determination to file for divorce தான் சார். அவங்க வந்து என்னன்னா அவர் அப்படிலாம் பண்ணியிருக்காரு. சுவிட்சர்லாண்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஜாக்கி. உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அந்த ஸ்டோரி? சுவிட்சர்லாண்டில் ஒருத்தவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொன்னார்னா, வேலையை விட்டுட்டு நீ பெங்களூர் போய் எங்க அம்மாவை பார்த்துக்கோ அப்படின்னாராம்.
ஓ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அவங்களுக்கான அந்த ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அதெல்லாம் இல்லாத இருக்கும்போது நான் உங்களோட வீடியோவை பார்க்க சொன்னேன். இப்போ வந்து ஷி ஹஸ் கெயின்டு கரேஜ் அண்ட் டிட்டர்மினேஷன் டு ஃபைல் ஃபார் டிவோர்ஸ் 32 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் அப்படின்னா. அதுதான் அந்த 32 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ்ல அவங்க எவ்வளோ செஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நான் இதை யாராவது கட் பண்ணி போட்டுற போகிறாங்க. நான் இப்போ டிக்கெட்டு அப்படின்றதுலாம் வந்து விளையாட்டுக்கு கேட்குறது தான். நான் வந்து விஷயங்கள் தெரியாமலோ விருப்பம் இல்லாமலோலாம் இந்த ஊருக்குலாம் வரல. நிறைய விஷயங்களுக்காக நான் கிளம்பி வந்ததில் எல்லா விஷயங்களும் நிறைய விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு. ஸோ அதனால் அதில் நான் ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். உங்க எல்லாருக்குமே தெரியும் அதை பற்றி. ஜாக்கி நிறைய விஷயங்கள் பேசுறது பண்ணுன்னு. அது வந்து சில பேர் வந்து அது சீரியஸ் நோட் எடுத்து நீ வந்துருப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. நானே பார்த்துட்டு கேட்டிருக்கேன், நானே பாதிக்கப்பட்டேங்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்கயா. நான் சொல்லுவேன், எங்க கொண்டு வந்து என்ன நிறுத்திருக்க பத்தியா நீ, நான் சொல்லியிருக்கேன் அப்பெல்லாம். பூவினை திறந்து கொண்டு போயொழிந்த வாசமே பூவுடன் மறுபடியும் உனக்கென்ன ஸ்நேகமே காற்றலை சுழற்சியிலே மீண்டும் இந்த வாசமே வாசனை திரும்பியதில் உனக்கென்ன கோபமே விதி என்ற ஆற்றிலே மிதக்கின்ற இலைகள் நாம் நதி வழி போகின்றோம் எந்த கரை சேர்கின்றோ காற்றலை சுழற்சியிலே மீண்டும் இந்த வாசமே வாசனை திரும்பியதில் உனக்கென்ன கோபமே. நான் சொன்னேன்ல இதுலேருந்து எடுத்தால் நல்லா வரும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் யார் மேடம்? நீங்கள் அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்ரே பண்ணி ஆர்ட்லேருந்து உள்ளார பூந்து எல்லாம் அப்படியே பூந்து உள்ளார உருவி எடுத்துன்னு வர ஆள் மேடம். சாத்துங்க சாத்துங்களா மூடுங்க. ஐயோ ஐயோ இது வேற திருப்பிடுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. வா வந்து ஓகேவா சார். கண் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுது. பை நண்பா நியர் சுதான்ட்டு சீஸ் மேக்கப் போட்டிருக்காங்க. இல்லை இவ்வளோ நேரம் எதுக்கு அவன் முடிச்சுட்டு இருக்கா? போய் தூங்கிட்டு காலை பார்க்க வேண்டியதானே. அதே தான் எழிலாசி சொல்லியிருக்காங்க. சுதா ஐ ஸ்டில் கால் மை ஹஸ்பண்ட் என்னங்கவான். 1982 இப்படிதான் கூட்டின்னு இருக்கேன். யாரு? எழிலாசை. நம்ம கேட்டோம்ல என்ன மாதிரியான விஷயங்களை ரிப்ளை பண்ணிருக்காங்க. எத்தனை பேர் ரிப்ளையே பண்ணல தெரியுமா? எழிலாசை ரிப்ளை பண்ணிருக்காங்க. 1982 இருந்து லிவிங் இன் யூஎஸ் சின்ஸ் தட் டைம். ஸோ நத்திங் எக்ஸைட்டிங் டு ஷேர் அப்படின்னு போட்டாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே சூப்பர் சூப்பர். அண்டர்ஸ்டுட். அவ்வளவுதான். அண்ட் எவ்வளவு கதவு திறந்தாலும் தேர் முட்டிக்கு வந்தே. இல்ல உண்மை சார், அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அது எங்கேயுமே அது நான் அதனால தான் அதை வந்து உதாரணமாகவே எழுதினேன். பார்க்கலாம், ரசிக்கலாம், ட்ராவல் பண்ணலாம், தொட்டு பார்க்கலாம், இது வடம் எடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். பட் நாட் பார்க்கிங் இன் ஒரு பிளேஸ். அது அங்கங்கே சுற்றி சுதா தேர்முட்டி தான் வந்து நிற்கும். அது வேறு வழி இல்லை. அது மாதிரியே ஒரு கட்டத்தில் வந்து பழகிக்கும் தெரியுமா. நம்ம அந்த மாதிரி ஆகிட்டேன். நான் பழகி இல்லை அது சொல்கிறது வந்து ஒரு இது அது அவ்வளோதான். நான் இருந்து பார்த்தேன், முடியல. அதுதான் மேட்ரு. அது பேர் என்னது, சூரியவம்சம் தேவயானி மாதிரி சொல்லலன்னு எல்லாத்தையும் சொல்லிடுங்க. இல்லை மேடம், ஒன்றும் இல்லை. டிக்கெட் போட்டாங்க, லண்டனில் 3 நாள் சுற்றிருக்கோம். நல்லா கேட்டுக்கங்க. மெரில் ப்ரோன்னு ஒரு இது அங்கே போய் இறங்கிட்டேன். இறங்கினதுமே அது வந்து அண்டர் கிரவுண்ட் ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்கிறது கவுண்டரில் எல்லாம் பண்ணிக்கிறானுங்க. நான் போய் மேப் பார்க்குறேன், ஏன்னா டிபி வரான்னு சொல்லியிருந்தான். வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வந்தால் பேசணும், போகலாம் அப்படின்னேன். டிக்கெட் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு முடிச்சிட்ருக்கேன். அப்புறம் தான் அந்த கார்டு எடுத்து காமிச்சாலே அதை எடுத்துக்கும். திரும்ப வெளியே வரும்போது கார்டு காமிச்சா அதை எடுத்துக்கும். டிக்கெட் வந்து வாங்கின அவசியமே கிடையாது. நீங்கள் உங்களுடைய டெபிட் கார்டை வந்து எல்லா பஸ்ஸுலேருந்து எது வந்தாலும் அது இது வந்து ஒரு பெரிய விஷயம். அது இப்போ நம்ம ஊர்லேயும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. ஒருத்தர் அவசரமாக போய் பஸ் ஏறிக்கிறாரு. ஏன்னா 45 ரூபா டிக்கெட்டுக்கு ஒரு 28 என்னோ தான் இருந்தது. காசு இல்லை. இப்போ யார்கிட்ட கேட்குறது தெரியல. நம்ம காசு எப்பவுமே, ஏன்னா இந்த ஜிபே பண்ண அப்புறம் இப்போ ஜிபே பண்ணாலே எல்லாமே டிஜிட்டலைஸாக மாற்றிட்டு இப்போ எல்லாம் எடுக்கிறதுக்கெலாம் காசு வாங்கிட்டு இருக்கானுங்க. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான அரசாங்கம் நம்மளுது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவர் வந்து மிரண்டு போய் இந்த காசு எல்லாம் என்னடா பண்ணுறதுன்னு போது யாராவது தயவுசெய்து எனக்கு வந்து ஜிபே, உங்களுக்கு நான் காசு கொடுத்தா எனக்கு ஜிபே பண்ணுறீங்களா
நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் என்கிட்ட காசு கொடுங்க, ஒரு 25 ரூபா காசு கொடுங்க, நான் உங்களுக்கு ஜிபே பண்ணிடுவேன் உங்கள் நம்பருக்கு. அந்த அளவுக்கு இவர் வந்து பஸ்ஸில் கேட்டுட்டு இருக்கும்போது கண்டக்டர் சொன்னாராம், என்கிட்டே கொடு, நானே ஜிபே, என்கிட்டே மிஷின் இருக்குது. இது கவர்மெண்ட்டு இப்போ ஜிபே பண்ணுற அளவுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கு மெஷின் சார். 99 பைசா 13 ரூபா 99 பைசா, நீங்கள் 13 ரூபா 99 பைசா நீங்கள் கொடுத்து நீங்கள் ஜிபே பண்ணால் போதும். அந்த மாதிரி தொழில்நுட்பம் வந்துட்டு அப்போ ஐயோ பொண்டாட்டி இருந்தால் என்ன டக்கு டக்குன்னு, ஏன்னா அதை பற்றி நான் கவலைப்பட்டதே இல்லை. யாரும் அப்புறம் தான் ஜாக்கி கார்டு இருக்கு அவங்க கிட்ட, அதை கார்டு காமிக்கணும் இல்லை அப்படின்னு, ஆமாம் இல்லை அப்படின்ட்டு டக்கு டக்குன்னு அதுக்கப்புறம் போகணும். அது மாதிரி ஒரு செட் ஆகாது அது, அதனால தேர் முட்டி தான் வந்து நிற்கும் அது. அதுதான் வந்து ஜிஜே கேட்டிருக்காங்க, அதெல்லாம் இல்லை சார், குரோம்பேட் சுவாமிநாதன் டிக்கெட் போட மாட்டீங்களா, செட்டில் தான் யூகே தான். அதோட தேர் முட்டு சுதாக்காவா, வேற யாருமா, எனக்கு புரியலையே, வரமா நேர்ல பேசுறேன், சாரி மிஸ் அண்டர்ஸ்டுட், வேற என்ன மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணான்னு கேட்டு தெளிவு பண்ணுங்க ஜாக்கி. இல்ல அங்கேதான் தேர் முட்டின்னு நினைச்சிட்டு இருந்திருக்கா அவ, அசல நீ தான் அது தேர் முட்டி அப்படின்றதுக்கு அப்புறம் அப்படியே அப்படின்ட்டு அவளை பொறுத்தவரை இங்க செட்டில் ஆகணும். அது ஆமா, பார்த்த நாள்லேருந்து பழம் நாள்லேருந்தே சொல்லிட்டு இருக்கு செட்டில் தான், இங்கே தான் செட்டில், இங்கே தான் இருப்பீங்க அப்படின்ட்டு. இன்னும் வந்து டெய்லி இப்படி வந்து இறங்கி அப்படியே போய் இந்த அங்கே அடுத்த தெரு வந்து குழம்பு இங்கே வந்த மாதிரி, இங்கேருந்து குழம்பு அங்கே சேர்ந்த மாதிரியும். குரோம்பேட் சுவாமிநாதனுக்கு எனக்கு என்ன ஒரு கனெக்ட் ஆகுதுன்னா, அவர் பாத்தீங்களா, நான் என் மனைவியை குட்டிமா என்று செல்லமா கூப்பிடுவேன். எங்க அப்பா என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்க, குரோம்பேட் சுவாமிநாதன் சார். வெரி நைஸ் டு ஹியர். ஓகே, நைஸ். ஓகே, அண்ட் இந்த பஸ்ஸில் ஃபேவரட் சாங்க்கு வெயிட் பண்ணுற மாதிரி அடுத்த பாட்டாவது நீ பாடுவேன்ட்டு ஒருத்தர் முத்துமணி மாளிகை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, லோகேஸ்வரன். லோகேஸ்வரனா, பாடுறோம் அவருடைய மனதைரியத்தை பாராட்டி ப்ளீஸ். கண்டிப்பாக கடைசி படம் அதோட வச்சுக்கோங்க. சுதாமா ஜாக்கி, குட் நைட், குட் பி ஹாப்பி போத். சந்தோஷமும் நிம்மதியும் உங்களுடன் எப்பொழுதும் இருக்கும் இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். ஆசீர்வாதத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நித்யா வந்திருக்காங்க, நீங்கள் பாடல் எடுக்கிறதுக்குள்ளார நான் இதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். காலிலே போட்ட மிஞ்சிதான் காதுல பேசுதே, கழுத்துல போட்ட தாலிதான் காவியம் பாடுதே, நெத்தி சுட்டியாடும் உச்சந்தலையில் பொட்டு வச்சதாரு நான் தானே, அத்திமரப்பூவும் மச்சப்படுமா, பக்கத்தோன யாரு நீதானே, ஆசை பேச்சுல பாதி மூச்சுல லேசாதேகம் சூடேற. தேங்க்யூ ஸோ மச் லோகேஷ், ரொம்ப நாள் கழிச்சு. நல்ல பாடல், நன்றாக பாடினீர்கள். ஓகே, ஸோ நீங்கள் சொன்னது கரெக்டு தான். ஜிஜே வந்து இந்தியான்னு நினச்சிட்டேங்க்கா அப்படின்னு. அண்ட் லதா எப்போ சொல்லியிருக்காங்க, செட்டில் தேர் பட் ட்ராவல் ட்வைஸ் ஏறான். டிக்கெட் விலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சும்மா நீ வேற ஏம்மா. ஐயா எக்ஸாம் எழுதுனா நான் கேட்கணும்னு நினச்சிருந்தேன், மாதிரி நல்லா படித்தேன்னு கேட்டேன். ஆனால் எக்ஸாம் எழுதணும்னா அது நல்லா எழுதினாலும் தெரியல, கேட்கவே இல்லை. நான் நல்லா எழுதினான்னு பதில் சொல்லிடுறேம்மா, சொல்லிட்டா போச்சு. மகிழா கண்ணன் சொல்லியிருக்காங்க, ஐ கால் இம் கண்ணப்பா, ஹீ கால்ஸ் மீ மகிழா, நத்திங் ஸ்பெஷலா. அவ்வளோதான். எங்கள் இப்போ மகிழான்னு கூப்பிட்றாருல்ல மகிழா. இப்போ எங்கள் அத்தை வந்து ரொம்ப நாளில் எங்கள் அத்தையோட ஃபீலிங்னா ஹேமா அவங்க பேர், எங்கள் அத்தை பேர் ஹேமான்னு கூப்பிட மாட்டார். கூப்பிட சொல்லுங்க அப்படின்னு அதேதான். அந்த மாதிரி வந்து இன்னி வரைக்கும் கூப்பிட்டதில்ல அவரு. ஹேமான்னு கூப்பிட மாட்டாரு, இப்படி போய் தொட்டு கூப்பிடுவாரு, இங்க வா அப்படின்னு போ அப்பெல்லாம் சொல்லுவாரு. ஹேமா அப்படின்னு கூப்பிட்டதே இல்லை. அதே மாதிரி எங்க அத்தை அதுக்கு மேல இன்னொரு அத்தை, காப்பி எடுத்துக்கலாம், வரலாம், போலாம், வரேன், இவ்வளவுதான். இன்னி வரைக்கும் அவங்க புருஷன் என்ன சொல்லி கூப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் காஃபி கொடுக்கும் போதெல்லாம் ஏங்க காஃபி எடுத்துக்கங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னு பாப்பேன். இப்படி வைப்பாங்க கொண்டு போய், டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்கும், காப்பி எடுத்துக்கலாம், கட்ட அலம்பலாம், இப்படிதான் பேசுவாங்க. இது நான் தான் சொல்லுவேன், உங்களுக்கு எல்லாம் ஆக்சிடென்ட் எல்லாமே அப்படின்னுவேன். அதுக்கே வேற வந்து என்னை நக்கல்லாம் வேற விடுங்க. இல்லை அது காரணம் நடந்துக்கிற முறை தானேங்க, நடந்துக்கிறத வச்சு தாங்க நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதுதானே ரிஃப்ளெக்ட். ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேன்னு தெரியல. இப்போ ஏன் அவங்க காப்பி வைக்கணும், அவங்கள வந்து அவர் ஏதாவது ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க. அது மாதிரி அது
அதுதான் அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல வரேன். அப்படிதான் இருக்கு அப்படின்ட்டு. ஓகேவா? ஜோதிலட்சுமி வந்து குட் ஜாப் ஜாக்கி, நைஸ் வாய்ஸ் அவங்களுக்கு. எந்த மூவி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதிங்க அண்ணா? மீ வந்து 777 சார்லி அப்படிங்கிற படம் நான் பார்க்கல. எனக்கு உண்மையை சொன்னா நாய் சம்மந்தப்பட்ட ஒரு படம் நான் அதை பார்க்கல. அதான் உண்மை. நிறைய பேர் அதை பாருங்க நல்லா இருக்கும் அப்படிலாம். ரைட். எனக்கு அது அதான் சொன்னேன். எது நம்மளுக்கு இது இப்போ இந்த ருக்குன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். அது எப்பயுமே என் பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்கும். அது மேலே வந்து கூப்பிடும் வேற. நான் படுத்துட்டு இருந்தேன்னா கதவு திறந்து அவங்க நேரம் உள்ளார வந்து வேற கூப்பிடும். கீழே வா, எதுக்கு இங்கே என்ன படுத்துட்டு இருக்கு, கீழே வா கீழே வான்ட்டு இப்படி ஓடுவோம் அப்படி ஓடும் அப்படி ஓடும். அந்த மாதிரிலாம் நிறைய படம்னு வச்சுக்கோங்களேன். ரைட். அதனால அந்த படம் பார்க்கல. நான் வந்து செல் நம்பர் 7 ஒரு அந்த படம் பார்த்து பயங்கரமாக அப்புறம் ஆமாம் மிராக்கிள் செல் நம்பர் 7 அந்த மாதிரி சில படங்கள் இருக்கு. பார்க்கும்போது அப்படியே கடகரன்னு. அலெக்ஸ் பிஜுவா அந்த பிஜு படம் ஆக்ஷன் ஹீரோ பிஜு. அதில் வந்து அந்த குழந்தைய வாங்குற சீன்லாம் கொஞ்சம் நெகிழ்ச்சியாக இருக்கேன். அது மகேஷின் பிரதிகாரம் அந்த மாதிரி சில படங்கள்லாம் இருக்கு. ரொம்ப நிறைய அதெல்லாம் நிறையா இருக்கு. எனக்கு வந்து இந்த அழறதுக்கெல்லாம் வந்து நான் வந்து வெக்கப்பட்டதே கிடையாது. அதே மாதிரி நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து அழுத சீன் எதுன்னா மயக்கம் என்ன அந்த ஃபைனல் இதை பார்த்து 2 பேருமே அழுதுருக்கோம். அந்த டயத்தில் 2 பேருமே கண்ணை தொடச்சிக்கிட்ட ஒரு சீன் அது. ஸோ நைஸ். ஓகேவா? சாங் சூப்பர் மேம், யூ குட் ஹவ் இன்க்ளூடடா. சரி, இது முத்துமணி மாலையில ரோகேஸ்வரன் நான் உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணி பாட்டு பாடுங்கன்றதெல்லாம் ஞாபகப்படுத்தி சொன்னேன். நான் போய் முத்துமணி மாலை பாடணும்னு சொன்னா ரொம்ப ரேர் கேஸ் தான் உள்ளார வரும். ஆமா, அதுக்கு தான் கேமராவை திருப்பி காட்டிடுறாங்க நம்மள வேற. அதனால தான் யோசிக்கிறதே இல்லை. நான் இத்தனையும் பாட்டெல்லாம் எடுத்து வச்சு 65 இன்ச் டிவியில தான் எல்லா டிஸ்பிளேல எல்லாமே இருக்கும். ஆனால் திரும்பி பார்த்து பாடணும்ல. அதுதான், அது திரும்பி பார்த்து தான் பாருங்க. திரும்பி பார்க்கறது எப்படி புள்ள பார்த்ததை யோசிச்சு பாருங்க நீங்க. அதெல்லாம் சரி, இதுக்கும் அதுக்கு என்ன சார்? இல்லை மேடம், திரும்பி ஏங்க இப்படி பேசிட்டு இருக்க, இங்கே டிஸ்பிளே இருக்கு, நீ என்ன பண்ணுவோம்? நான் பாட ஆரம்பிச்சதுமே பொம்பளை வயசுல வருமே அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம அப்படியே உடனே இப்படி திரும்பிட்டு அப்படியே பாடுவோம் இல்லையா? செய்யவே மாட்டான். எனக்கு தோணலை. அதுதான் தோணலை பத்தியா? இந்த ஆள்கிட்ட போய் நீ பாட்டு பாடுங்க மேடம் வேற. சரி விடு, என்னவோ அவங்க ஒரு கற்பனையெல்லாம் இருக்கிறானுங்க. சரி இருந்துட்டு போடுறோம். தூக்கி அடிச்சிடும் பார்த்துக்கு. ஓகேவா? அண்ட் போனாம் சொல்லியிருந்தாங்க பிசிறு தட்டாத சாங்கு பியூட்டிஃபுல் ஜாக்கி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜோதி சொல்லியிருந்தாங்க when I am annoyed I say சனினே and if he is annoyed he say hello. ஆனால் எங்கள் அம்மா வந்து ஹலோன்னு தான் கூப்பிடுவாங்க எங்கள் அப்பாவை. ஹலோ ஹலோ அப்படி இல்லை ஹலோ. சரி, அதாவது கண்டிப்பாக எனக்கு இன்னும் ஒரு சோறு கூட கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மட்டும் இதுக்கு மட்டும் இப்பயுமே வெளியே தான் போய் சாப்பிட. இது முதல்ல இன்னுமே ரெக்கார்டட் எப்பயுமே வந்து வெளியே தான் போய் சாப்பிட போகிறோம். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். சரி விடுங்க. ஏதாவது என் மேலே கேஸ் வந்து ஃபீல் பண்ணுவான். உட்காந்து சாப்பிடணும், எல்லாரும் உட்காந்து சாப்பிடணும் வாங்கன்னும் போது சரி அப்படின்னு சாப்பிட்றது. கடவுளே, நான் தான் என் மேலே தான் கேஸ் ஏறுது. ஓகே. And I am always Bhuvani for my husband. Voice modulation differs from romantic voice to angry voice. Understood, Bhuvani? Okay. Amadhan வந்து one of my favorite வந்து மகேஷின் பிரதிகாரம் அப்படின்னு என்னோட ஆல் டைம் ஃபேவரட் அந்த படம். கையோட மயக்கம் என்ன சாங் பாடுங்க. என்ன பாட்டு? ஐயோ மயக்கம். அதேதான். அதில் எனக்கு 2 லைன் தெரியும். எனக்கு யோசிக்கிறேன். பிறை தேடும் இரவிலே உயிரை எதை தேடி அலைகிறாய், அதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே அன்பே நீ வா. இருங்க யோசிக்கணும்ல பாட்டை போட்ட பாருங்க. ஐயோ, இருளில் கண்ணீரும் எதற்கு, மடியில் கண்மூடவா, அழகே இந்த சோகம் எதற்கு, நானும் தாயும் அல்லவா, உனக்கென மட்டும் வாழும் இதயமடி, உயிர் உள்ளவரை நானும் அடிமையடி, பிறை தேடும் இரவிலே உயிரே எதை தேடி அலைகிறாய், கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே அன்பே நீ வா.
எஸ் சூப்பர், நல்லா பண்ணீங்க. நன்றி சார், நன்றி, தேங்க்யூ சார். பாருங்க டக்குன்னு நான் அப்படியே பாருங்க தோணல சொல்லலாம் பாடியிருக்கேன்ல. பெரிய விஷயம், பெரிய விஷயம். ஓகேவா? உன்னை அழுதால் உன் பார் அதுல வந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் பரவாயில்ல 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 பரவாயில்ல, இதுவே பெரிய விஷயம். உடம்ப திருப்பி பாடிருக்கீங்க. இப்ப இது யாராவது கேட்டா இப்ப தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் கொடுக்காதீங்க சார். டேட்டா வந்து நீ வலிச்சுட்டா இல்ல டேட்டா வந்து அதிக அனாவசியமா டேட்டாஸ் கொடுக்காது. ஆமா, அந்த ஜிபி சாட் ஜிபில கூட தேங்க்யூ சோ மச் இதெல்லாம் சொல்லாதீங்க. குட் மார்னிங் தேங்க்யூ, இதுக்கெல்லாம் வந்து நிறைய வந்து டேட்டா செலவாகுது, அதுக்கு நீங்க வந்து மரியாதை கொடுக்கணும் அவசியம் கிடையாது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அது ரைட், ஓகே ஓகே. நீங்க பாருங்க கவின் வந்து அமரன் பார்த்து அழுதிங்களான்னு கேட்டிருக்காரு. ஆமா, அவங்க இப்ப ரீசெண்டா வந்த அமரன். ஓ, நான் பழைய அமரன் அமரன் பாட்டுல தான் கெத்து தானுங்க, பெத்தல போட்ட சோக்குல நான் புட்டுன்னு குத்துன மூக்குல வந்தது பாரு சத்தம், இந்த அமர மனசு சுத்தம், அதானே பம்பாயி மாலா டிகிரி தோசை அந்த பாட்டு தான். அது இன்னொரு பாட்டு ஒன்று இருக்கும். சரி தெரியல, வாங்க நம்ம பாருங்க நிறைய பேசிட்டோம் இன்னைக்கு. அதுக்கப்புறம் வந்து உன்னையும் பார்த்த பின்பு தான் வந்து பாட சொல்லியிருக்காங்க. நாளைக்கு பாடிடுறீங்களா? போனா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தோணலைன்னு சொன்னா கேமராவை திருப்புங்க அண்ணா கவின், இப்படிலாம் வந்து ஐடியா உனக்கு தோணக்கூடாது, புரியுதா? தட்ஸ் ஆல். ஷாம் ஹியர் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க, ஹலோ சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜோதி லட்சுமி நைஸ் வாய்ஸ் சுதா, குட் ஜாப் சொல்லியிருக்காங்க. போனாவும் மயிலிறகு வாய்ஸ் சுதா மேம்லாம் சொல்லியிருக்காங்க. அமரன் படம் நான் இன்னும் பார்க்கல, ஐ கான்ட் ஹேண்டில் தோஸ் கைண்ட் ஆஃப் மூவிஸ். சேம் பிஞ்ச் மயிலா, நான் கூட பார்க்கல, அதனாலதான் இதெல்லாம் பார்த்து எதுக்கு அப்படின்றதுக்காக நான் நோ அப்படிதான். ஓகேவா? அப்படியே மெல்ட் ஆகுதான் மனசு நான் பாடினதுக்கு அப்புறம். மயிலகண்ணன் ஆகும் என்னை பத்தி தெரியாதுல்ல. ஓகேவா? அண்ட் முருகன் முத்துங்கிறவரும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பிளஸ் வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. வெக்கமான சூடு சொரணை அதெல்லாம் கிடையவே கிடையாது அவங்களுக்கு. உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் எல்லாம் சொன்னதும் கூட வந்து இன்னும் வந்து அவனுக்கு அடங்க மாட்டானுங்க, அவனுக்கு அப்படிதான். தட்ஸ் ஆல். ஓகே, தட்ஸ் ஆல். மோஸ்ட்லி எல்லாமே படித்தோம். இதில் முக்கியமாக வந்து முடிக்கும் பொழுது சொல்லிடுறேன், பெண்கள் எல்லாருமே சொன்னது என்னன்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் மாற்றிருக்கோம். ஒரு அம்மா சொன்னாங்க 14 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, ஆனால் வந்து 13 வருஷம் வந்து நான் அவரோட வாழ்ந்ததில்லை, ஏதாவது ஒரு நாளாவது என் கூட உட்காந்து பேசுவாரன்னு நினைக்கும் பொழுது அப்படி இல்லை, அவர் வந்து வேற ஏதோ ஒரு விஷயத்திற்காக வந்து சூசைட் பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் தனக்கான எந்த டைம். அப்ப அந்த அம்மா சொன்னாங்க சும்மா பொண்ணுங்க மேல பழியெல்லாம் போடாதீங்க அப்படிங்கிற ஒரு, ஏன்னா இயல்பாவே எல்லா ஆண்களுக்குமே அந்த ஆணை நீங்கள் மாற்றி அவரோட வாழ வேண்டும். அதுக்கு அவங்க வந்து இங்க வந்திருக்காங்க, அவங்க மாத்துறதா அவங்க வேலையா. இந்த மாதிரி கையில 1 லிட்டர் விளக்கெண்ணோட வந்துருங்க எங்க வீட்டுக்கு, நான் வந்து சொல்லியிருப்பேன். அதை மாத்தணும் கேட்கணும், அதுக்குதான் ஒரு பண்ணு சொன்னாங்க. ஒரு முழம் மல்லிப்பூ வாங்கி கொடுக்கறது துப்பு கிடையாது. அப்புறம் நான் மயிருக்கு ஆம்பளன் என் கூட இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதேதான். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு அதையே மறைச்சு 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 எடுத்துன்னு போய் கொடுத்துக்கிட்டு. ஓகேவா? அது அப்புறம் வந்து இந்த பெண்கள்கிட்ட வந்து உங்களுக்கு நீங்க என்னதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்பொழுது ஒரு கணவர் சொன்னதை வந்து அந்த பொண்ணு டப்புன்னு சொன்னாங்க, பிடிக்கும்னு பிடிச்ச விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க சார், ஆனா செய்ய மாட்டாங்க. இந்த உட்கார்ந்து பேசணும்னு நினைப்பாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, அப்படின்ற எதையுமே அவங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தமும் சரி. எல்லா விஷயத்திற்காகவும் நாங்க எவ்வளவு எங்களை மென் பண்ணிக்கிறோம் போது ஒரு அம்மா ரொம்ப சொன்னாங்க, நாங்கெல்லாம் இவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி வாழறதுனால தான் நீங்களாம் கோட்டு போட்டு உட்கார்ந்துருக்கீங்க, எல்லாரையும் சேர்த்து சொல்லிட்டாங்க, டக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்துலையும் வந்து சொன்ன விஷயமும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இவங்களோட பெரிய விஷயங்களே என்ன ஆண்கள் இன்னுமே புரிஞ்சுக்கிறாங்கன்னா, நான் ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன், நான் வந்து அவங்க பிடிச்சது அவங்க செய்யட்டுமே அப்படின்னு போது அது பொண்ணு சொல்றாங்க. ஸ்டார்டிங்ல எனக்கு பிடிக்காத எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்ப திடீர்னு நீ உன் பிடிச்சதை செஞ்சுக்கோ அப்படின்னாலுமே கூட அதன் பிறகு நான் வேலைக்கு போறேன்னு சொன்னா யார் குழந்தைங்களை பார்த்துக்குவா? அதையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துக்கிற மாதிரி ஏதாவது உனக்கு வேலை பாரு பிடிச்ச மாதிரி அப்படிங்கிற மாதிரியான விஷயம். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசியிருக்காங்க, அவங்க லைஃபை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்னது அவர் பின்னாடியே கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிடுவாருன்ட்டு. அது எவ்வளவு பெரிய மோசம் தெரியுமா? திடீர்னு கையை விட்டா என்ன பண்ணுவோன்னு கேட்டிருக்காங்க. அப்பதான் இந்த அம்மாவுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஐயோ சிஸ்டர் இல்ல சார், அதான் ஃப்ரெண்டு கூட இல்ல, அவங்க சொல்றாங்க அழகா, அவங்க அடிபட்டு சொல்லி கேட்டிருப்பாங்க போல இருக்கு. அப்ப எனக்கு புரியல, இப்ப எனக்கு புரியுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், பினான்சியல் ஸ்டெபிலிட்டி எவ்வளவு முக்கியம்ங்கிறதையும் நிறைய பெண்கள் அங்க உணர்த்தினாங்க. அதை நான் திரும்ப இன்சிஸ்ட் பண்றேன். ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஒரு பொண்ணோட ஹஸ்பண்ட் சொன்னாராம் 10,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு பாரு அப்படின்போது அவங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா. ஆமா இல்ல 10,000 ரூபாய் நமக்கு எப்படி சம்பாதிக்க முடியும், நம்ம யார், நமக்கு எப்படி திறமை இருக்குன்னு நான் யோசிச்சேன் சார் அப்படின்னு சொன்னாங்க.
ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமும் இப்போ நான் அடிக்கடி சொல்கிறதா மோடி கவர்மெண்ட் மாதிரி பெட்ரோல் விலையை ஏற்றிட்டு திடீர்னு ₹1 குறைச்சிட்டா நம்ம வந்து சூப்பர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நமக்கான விஷயங்கள் அவங்க வந்து ஓ வாவ் அப்படிங்கிற மாதிரியான வாவ் ஃபேக்டரில் நிறையாவும் ரொமான்டிசைஸும் பண்ணியே இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. இது மாறத்துக்கு நிறைய டைம் ஆகும். இன்னுமே பெண்கள் தான் வந்து அந்த ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? 104 நிமிஷத்துக்கு போயிட்டோம். ஆமாம் சார், நான் தான் சொன்னேன். கன்க்ளூஷன் அவ்வளோதான், நான் சொல்லி முடிச்சிட்டேன். ரைட், அவ்வளோதான். ஃபினான்ஸ் இண்டியா, அதாவது செல்ஃப் இண்டிபெண்டன்ஸ், அது வந்து இருக்கணும்னா நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து ஃப்ரீடமாக இருக்கணும். அப்போ தான் அது வந்து உங்களுடைய திரும்ப நம்ம அடிக்கடி சொல்கிறது அதுதான். முடுகுச்சிருக்குலாம் கோவப்படுறத விட மியூச்சுவல் வந்து 2 பேருக்குமே இருக்கணும். அது இந்த பக்கமும் இருக்கணும், அந்த பக்கமும் இருக்கணும். அப்போ தான் அது வந்து சரியாக 2 மாடும் ஒன்றா போகணுன்னா ஒழுங்காக போனால் மட்டும்தான் ஏர் ஓட்ட முடியும். வண்டி மாடும் ஒழுங்காக போகும். அது இல்லைன்னா டெஸ்டினேஷன் அடையவே முடியாது. அதுதான் பிரச்சனை. ஆனால் அதுக்கு முன்னாடி 2 பேருக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், 2 பேருக்குமே அந்த விஷயங்கள் இருக்கணும். ஸோ அதுதான் இங்கே நம்ம திரும்ப சொன்ன விஷயம். அதனால தான் நம்ம வந்து பெண்கள் படிச்சிடணும். இப்போ ஒன்றும் இல்லை, எங்கள் கடலூரில் பத்திரக்கோட்டையில் ஒரு பொண்ணு வந்து யூபிஎஸ்சியில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் மத்திய அரசு குடிமை பணி தேர்வுகளில் ஜெயிச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அது போகும்போது தான் வந்து அது இன்னும் வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அதனால் வந்து நம்மளுக்கு முடியுமா முடியாதா அப்படின்லாம் நினைக்கிறத விட ட்ரை பண்ணி அந்த இடத்த அடைஞ்சிடுங்க. உங்களுக்கான வாழ்க்கையை வாழுங்க. குடும்பம் வரை பகிர்ந்து வாழ்ந்துக்கொள்ளுங்க. அவ்வளோதான். லாஸ்ட்டாக மணி கிருஷ்ணா சொன்ன ஒரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லிடுறேன். பொண்ணுங்க எப்பவும் உங்கள் பாஸ்ட் லவ் ஸ்டோரியை உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட எப்பவும் ஷேர் பண்ணாதீங்க. ரொமான்ஸ் டைமில் அதுதான் உங்களுக்கு நீங்கள் வச்சுக்கிற பெரிய வெடி அப்படின்னு சொன்னார். அதுதான் நம்ம எப்பயுமே சொல்கிறது. அதுதான் பாஸ்ட் லவ் வந்து சொல்லவே சொல்லாத. அவன் என்னதான் குட்டிக்காரணம் போட்டாலும் அதை சொல்லவே சொல்லாத. அது ஏன் சொல்லாதன்னா, நீ வந்து உன்னை மடக்கணும்னா அந்த வேலை தான் எடுத்துன்னு வருவான். உன்னை அதிர வைக்கணும்னா, உன்னை வந்து நீ அவங்கள படுத்தியான்னு கேட்டால், நீ ஒரு சண்டையில் திடீர்னு ஆமாம் இவ்வளோலாம் பேசுகிற அவங்கள படுத்தியான்னு கேட்டால் முடிவு பேசுவோம் கதை. உனக்கு அடுத்தது உனக்கு பேசுறதுக்கு வார்த்தையே வராது. உன்னை எங்கே வந்து கார்னர் பண்ணுறான், எந்த இடத்துல அடிக்கிறானோ அதான் வச்சு அவன் அடிப்பான்றனால நம்ம வந்து அது மாதிரி சொல்லி மாட்டின பெண்கள் எனக்கு தெரியும். இதை சொன்னதுக்கு பிறகு இதுக்கப்புறம் அது ஏன் பிரச்சனை, நீ அதை பற்றி கவலையப்படாத அப்படின்னு சொன்ன ஆம்பளையும் எனக்கு தெரியும், புருஷனையும் தெரியும். ஸோ அதனால் இது திரும்பியும் தான் சதவீதம். ஆனால் அது எந்த அளவுக்குன்றது, யார் எப்படி புரிதல் கொண்டவங்கன்றது பழக தான் தெரியும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு மைனஸில் உங்களை காலி பண்ணணும்னா உங்களுடைய முன்னாள் காதல் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால் அதை சொல்லாதீங்க மோஸ்ட்லி. ஆமாம், அதுதான். ஸோ ஓகே, பூனா பாலகணேஷ் வந்து எனக்கு ஒரு பாட்டு உங்களுக்கு ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக பூனா நாளைக்கு பாடிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் லோகேஸ்வரன் வந்து நிறைய ஸ்ட்ராங் விமன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க ஜாக்கி சினிமாஸில். அவளை படித்தான், அவள் ஒரு தொடர்கதை, அந்த மாதிரியான கேரக்டர் தான் ஞாபகம் வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தாப்புல. ஸோ இல்லை, தொடர்ந்து அது மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். காரணம்னா அந்த டூல் மூலமாக ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து சொல்கிறது போய் சேரணும் அப்படின்றது தான். சொல்கிறது நம்ம கடமை, பார்த்துக்காது ஃபாலோ பண்ணுறது அது அவங்கவுங்க இஷ்டம் சார்ந்த விஷயங்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையிலையும் வண்டி மாட்டுக்காக தான் அது சரியாக இருக்கும்பொழுது தான் அது டெஸ்டினேஷன் அடைய முடியும். தட்ஸ் ஆல். மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் 2 பக்கமுமே இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயம். முக்கியமாக ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் அண்டு பொருளாதாரத்தில் உயர்ந்தால் தான் பெண்களுக்கு மரியாதைன்னு சொல்ல வரேன். இல்லைன்னா திடீர்னு ஒரு நாள் வந்து 10,000 சம்பாதிச்சுக்க அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அதுதான் மேட்ரு. ஸோ அதுதான் மேட்ரு. இப்போ உதாரணத்துக்கு எங்கள் வாழ்க்கையே எடுத்துக்காங்க. அவங்க வந்து என்னை லவ் சொல்லும்போது நீ வேலையை செய்ய வேணும்னு சொன்னாங்க. அதுக்காக நான் அப்படியே இருந்தேன். நம்மளுடைய திறமையோ அதை வெளிப்படுத்தணும், நம்ம என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சோம் வந்தோம். அதுதான். அதனால் அவங்கவுங்களுக்கான அந்த ஸ்பேஸை வந்து கொடுக்கணும்னா அவங்கவுங்க துறையில் இருக்கணும். அதுதான். சரி, வேற என்ன? பங்கு பெற்ற அனைவருக்கும் எங்களுடைய நன்றியும் பேருமே. லைக் போட்ட அத்தனை பேருக்குமே நன்றிகள். ஆமாம், எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலமாக எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பேர் இப்போ சொல்லுங்கள். சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி ஷேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.